அன்பான இனிய உறவுகளுக்கு ஸ்னேகா சிந்துவை போட்டு தள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கொடைக்கானலே அவளை தீர்த்து கட்டணுன்னுட்டு. அடுத்து பார்த்தா இங்கே சிந்து பிள்ளை புருஷன் அப்படியே என்ன சொல்கிறது விடுங்க, அதை பற்றி என்ன சொல்கிறது, என்னமோ சொல்லுவாங்க, மக வாழ்கிற வாழ்க்கைக்கு மாதம் 18 கூட்டுறதா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சிவா கிட்ட போயிட்டு சிந்துவுக்கு உரையாடுறதும் ஊடல் பண்ணுறதும் எனக்கு சிரிப்பு தாங்க வருது, கோபம் தான் வருது. அடுத்து பார்த்தா இவங்க எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் அழகாக கையை கொத்துட்டு, டாக்டரே இந்த கையை பிடிச்சிக்கிட்டே மலையில் நடக்கணும் ஆசையாக இருக்குது டாக்டரே அப்படிங்கிறாங்க. சரி சிந்து நடப்பான் அப்படிங்கிறாங்க. நடந்துட்டு இருக்கல, ஏன் டாக்டரே இப்போ நான் கீழே விழுந்துட்டா என்ன டாக்டரே பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா என்னை காப்பாற்றுவியா அப்படின்னு சொல்லல, அப்போ நான் விழுகட்டா, லூஸ் மாதிரி பேசாதவா அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டரே உன்னை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு முன்னாடி போயிட்டுருக்காரு சிவா. இவங்க அப்படியே விழுந்துடுறாங்க. விழுந்த கையோட சிந்து சிந்துன்னு கத்துறாரு. ஐயோ எங்கடி போனேன் எங்கே போனேன் அப்படின்னு கத்துறாரு, துடிக்கிறாரு. பார்த்தா சிந்து பிள்ளை ஒளிஞ்சிட்ருக்கு. எப்பவும் போல் அந்த பிள்ளையோட விளையாட்ட ஆரம்பிக்குது. சிவா திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன சிந்து உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நான் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமா, அதான் பார்த்தேன் டாக்டரே. சிவா துடிச்சதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. சிந்து என் மேலே நீ உயிரா இருக்கியா டாக்டரே, நீ எனக்காக அவ்வளோ துடிச்சதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் டாக்டரே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன் சந்தோஷம்னு சொல்லிட்டு என்னை போட்டு படுத்தி எடுக்கிற, நீ அந்த நடிக்கிறத விடவே மாட்டியா, நிறுத்த மாட்டியா அப்படின்னு கத்துறாங்க. ஏன் டாக்டரை திட்டுற, நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. நான் பாசத்துலலாம் ஒன்றும் கத்தலை, என் கூட வந்திருக்க, என்னை நம்பி வந்திருக்க, உனக்கு ஏதாவது ஒன்றுனா நாளில் பதில் சொல்லணும், அதுக்காகத்தான் நான் கத்தினேன் தேடினேன், சும்மா நடிக்காத டாக்டரே அப்படின்னு சொல்ல, நான் நடிக்கவெல்லாம் இல்லடி உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. போ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா செம்ம காண்டாகிறாங்க. என்ன பண்ணலாம், எப்படியாவது இவளை போட்டு தள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிவா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. சிந்து கொஞ்சம் கோவத்தோட அப்படியே இப்படி சுருங்கி சுருங்கி போயிட்டு இருக்காங்க. சே இந்த டாக்டர் ஏன் தான் இப்படி இருக்காரோ, ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ, இவர் நம்ம மேலே காதல் வச்சிருக்காரு ஆனாலும் காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு கல்லூரி மங்க அப்படின்னு திட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக பின்னாடி வந்து ஸ்னேகா என்ன பண்ணுது, தள்ளி விட்றா, அடி பாதகத்தி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே டாக்டரே அப்படின்னு கத்துறாங்க. சிவா என்ன பண்ணுறாரு, நடிக்காதடி, சும்மா நீ கத்துனா நான் நம்பிடுவேனா, நான் பேசாமல் தான் போவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது கீழே விழுக போகுது. அப்படி கொஞ்சம் அடுத்த பாறைக்கு போகிற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. டாக்டரே திரும்பி மட்டும் பார்த்துட்டு போப்பா டாக்டரே, ஐயோ நான் பின்னாடி இல்லை டாக்டரே அப்படின்னு கத்துறாங்க. ஆமாம் நீ என் பின்னாடி இல்லைன்னு தான் தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் விழுந்துட்டேன் டாக்டரே காப்பாத்துங்கன்னு கத்துறது அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, ஓலக்குரல். திரும்பி பார்க்குறாங்க, ஆளை காணா. டாக்டரேன்னு கத்துறாங்க. அப்படியே இந்த சைடு பள்ளத்துலேருந்து விழுகிறது தெரியுது, குரல் கேட்குது. அப்படியே ஓடியாந்து பார்க்குறாங்க. சிவா சிந்து, ஐயோ சிந்து என்ன உண்மையிலே விழுந்துட்டியா, டாக்டரே காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கை நழுவி கீழே போயிடுது. மறுபடியும் ஒரு சின்ன பாறையை இருக்க பிடிச்சிக்கிறாங்க. மரம் விழுது இருக்கு ஒன்று, அந்த மரத்தை பிடிச்சிக்கிறாங்க, அழுகுறாங்க, வைக்கிறாங்க. பார்த்தா இங்கே சிவா துடிச்சு போறாரு. எதுக்கடி இப்படி பண்ணன்னு கத்துறாரு. பார்த்தா அங்கிட்டு ஹெல்ப்னு கத்துறாங்க, யாரையும் காணா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வர்றாங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க. அப்படியே எல்லாம் வந்து வண்டி அங்கே ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. யாரோ வர்ற மாதிரி இருக்கேன்னு ஹெல்ப்னு கத்துறாங்க. என்ன உதவின்னு அங்கே இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா வர்றாங்க. என்னாச்சு சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விழுந்துட்டா அப்படின்னு பார்க்குறாங்களா. ஐயோ எப்படி காப்பாற்றுறது, ஏதாவது ஒரு துணி கயிறு இருந்தால் போட்டு தூக்கிடலாமே அப்படிங்கிறாங்க. யார்ட்டையும் துணியும் இல்லை கயிறும் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே 2-3 முஸ்லீம் பொண்ணுங்க வந்திருக்காங்க, புர்கா போட்டிருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயோ எங்கள் பேக்கு துணிமணிலாம் இங்கே வேனில் அங்கே நிற்கிது, அங்கே இருக்கே பஸ்ஸில் இருக்கே, இங்கே போயிட்டு வரக்குள்ள இவங்க விழுந்துருவாங்க போல இருக்கே அப்படிங்கிற டக்குன்னு பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மறைச்சிக்கோங்க அப்படிங்கிற ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்திருக்க பல பொண்ணுங்கள். அதுக்குள்ள அந்த 3 பொண்ணுங்கள் முஸ்லீம் வந்திருக்காங்களே, அவங்க டக்குன்னு புர்கா கழட்டிட்டு சேலையை கழட்டிடுறாங்க. சேலையை கழட்டிட்டு புர்காவை மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. சேலையை கழட்டி டக்குன்னு முடிகிறாங்க. முடிஞ்சு தூக்கி போடுறாங்க. பார்த்தா பிடிங்க சிந்து பிடிங்க அப்படிங்கிற கஷ்டப்பட்டு எப்படியோ பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கஷ்டப்பட்டு அப்படியே ரிஸ்க் எடுத்து காப்பாற்றுறாங்க. கொஞ்சம் கிராச் ஆயிடுது. மெல்ல அப்படி தான், அழுகாத நீ பயப்படாத தைரியமா இருக்க, பிடிச்சிக்கோன்னு கத்துறாங்க. அங்கே ஸ்னேகா இருந்துட்டு வயிறு எரியுது. அடைச்ச இவங்க வந்து காப்பாற்றிட்டாங்களே, இவங்க மட்டும் வராமல் இருந்தால் சிவானால ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி என்னாச்சு சிவா, சிந்து இந்த மாதிரி விழுந்துட்டா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, நானும் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி கையை பிடிச்சி கிள்றா. ஐயோ யார் கிள்றது அப்படிங்கிறாங்க. ஆனால் எப்படியோ காப்பாற்றிறாங்கன்னு வைங்களேன். மேலே வந்து அப்பாடான்னு விழுகுது, மயங்கிறது, தண்ணியை தெளிக்கிறாங்க. டாக்டருங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க. வந்த ஸ்டூடெண்ட்ஸை எல்லாத்தையும் கையெடுத்து நன்றி சொல்கிறாரு. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் சிந்து இன்னைக்கு உயிரோட பார்த்துருக்க முடியாது, ரொம்ப நன்றி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சிவா தானே, நீங்கள் அந்த உயிரை காப்பாற்றினவங்க தானே அப்படி இப்படின்னு சிவா பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பல உயிரை
காப்பாத்துறீங்க, ஏங்க அது இருக்கட்டுங்க, என் உயிரை நீங்கள் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என் சிந்துக்கு உயிர் துடிக்குது. உயிர்னு சொன்ன கையோட பார்த்தா, சார் இதெல்லாம் ஒரு இதா சார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த முஸ்லீம் பொண்ணுங்களை பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணுமா, உங்களுக்குலாம் உங்கள் கடவுள் நல்லா வச்சுப்பாரு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சார், ஒரு உயிரை காப்பாற்றுறத விட எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வேனில் போய் எங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. புடவை வீணாக போச்சு, பரவாயில்ல ஒரு உயிரை விடவா சார் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிந்து சிந்து அப்படிங்கிறாங்க, கண்ணை முழிச்சிடுறாங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லல கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்படி தலையெல்லாம் கிராச் ஆயிருக்கு. கட்டு போட்டுறாருங்க. தன்னோட எப்போவுமே அவங்க டாக்டருங்க பெட்டியில் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு. ஸ்னேகா பார்க்குது, எப்படி சிந்து என்னன்னு சிந்து அப்படிங்கிறத சிந்து சொல்லுது. டாக்டரே நான் ஒன்று சொல்லணும், நானா விழுகலை டாக்டரே அப்படிங்கிறாங்க. ஏன்னா டாக்டர் போட்டு புட்டிங்கி எடுக்கிறாரு. உனக்கு விளையாட்டுக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லையா, அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு கத்துறாரு. இல்லை டாக்டரே என்னை யாரோ தள்ளி விட்டாங்க டாக்டரே அப்படின்னு சொன்னோன்னு தூக்கி வாரி போடுது. என்ன சிந்து சொல்கிற? ஆமாம் யாரோ என்னை தள்ளி விட்டது நல்லா தெரியுது அப்படின்னு சொன்ன கையோட ஸ்னேகாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படி ரெண்டு பேருமே ஸ்னேகாவைத்தான் பார்க்குறாங்க. ஸ்னேகா என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்ன சிந்து சொல்கிற, அப்படியா இப்படியா அப்படிங்கல. சரி நீ வா நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நான் உனக்கு மருந்து வத்தனம்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நெத்திலெலாம் கட்டு போட்டு விடுறாரு. சிவா பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. டாக்டரே அப்போ என் மேலே உனக்கு பாசம் இருக்கா டாக்டரே அப்படிங்கிறாங்க. ஏய் நீ என் ஃப்ரெண்டுடி, உனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு எவ்வளோ நீ உதவி பண்ணியிருக்க, அந்த விதத்தில் நீ தாலி கட்டுன ஏமாத்தின அதெல்லாம் விட்டு தள்ளு. என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டு உயிர் விடுறதை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்படி போனால் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ, இப்படி போகலாம் அப்படிங்கிறது நம்மளோட கற்பனை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.